வணக்கம் குழந்தைகளா! இந்த வீடியோல நம்ம உங்க 2ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துல இருக்க தமிழ் பாடத்துல இருக்க முதல் பாடத்த நம்ம பார்ப்போம். முதல் பாடத்தோட தலைப்பு பார்த்தீங்கன்னா, யாரு, யாரு, யாரு? 3 கேள்விக்குறியோட யாரு, யாரு, யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இங்க இருக்கிற பிக்சர்லாம் வச்சு பார்த்தா நமக்கு என்ன தெரியுது? பூ, மரம், காய், கடலை அந்த மாரி நெறையா தெரியும். இப்ப இதுகளெல்லாம் வைத்து தான் இந்த பாடல் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ முதல்ல இந்த பாடலை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வையம்பட்டி முத்துசாமி. என்ன பேரு? வையம்பட்டி. வையம்பட்டிங்கிறது அவரோட சொந்த ஊர். பேர் என்னது? முத்துசாமி. அடமொழியோட அவர் எப்படி கூப்பிடுறாங்க? வையம்பட்டி முத்துசாமி. வாங்க குழந்தையா, இந்த பாடலை படிப்போம். என் கூடயே விரல் வச்சு படிங்க. கத்தரிக்காய்க்கு குடை பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு? அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட முடிச்சிருக்காரு. என்ன சொல்றாங்க பாருங்க. இந்த 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 படத்துல பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் இருக்கு. கத்திரிக்காய்க்கு மேல என்ன இருக்கு? ஒரு குடை மாதிரி ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அப்ப அந்த குடை பிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க திரும்பவும் என் கூட சேர்ந்து படிங்க. கத்தரிக்காய்க்கு குடை பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு? அந்த கடலை கொட்டைக்கு முத்து சிப்பி போல மூடி வச்சது யாரு? இங்க பாருங்க, கடலை நம்ம எல்லாருமே சாப்பிட்டுருக்கோம் இல்லையா? அது மேல ஒரு ஓடு மாதிரி இருக்கும். அதை நம்ம உடைச்சுதான் உள்ளுக்குள்ள இருந்து 2 கடலை எடுப்போம். இப்போ முத்துச்சிப்பி எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இந்த கடலையும் இருக்கு. முத்து சிப்பிக்குள்ளதான் என்ன இருக்கும்? முத்து இருக்கும். அப்ப அதே மாதிரி இந்த கடலையோட ஓட்டுக்குள்ளதான் என்ன இருக்கு? கடலை இருக்கு. அப்ப இந்த முத்து சிப்பி போலயே இந்த கடலைய உருவாக்குனது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த கடலை கொட்டைக்கு முத்து சிப்பி போல் மூடி வச்சது யாரு? பருத்து செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு? இப்போ என்ன சொல்றாரு? இந்த பஞ்சு செடியிலலாம் பார்த்தீங்கன்னா பஞ்சு எப்படி இருக்கும்? ஒரு ஒரு இது மாதிரி மூடி இருக்கும். ஒரு ஓடு மாதிரி மூடி அதை வெடிச்சு மேலால பஞ்சு இப்படி நீட்டிட்டு இருக்கும். அது பருத்தி செடியில. அப்போ அந்த பருத்தி செடியில பஞ்சு மிட்டாய் மாதிரியே இருக்குல்ல. இப்ப அந்த பஞ்சு மிட்டாய அந்த பருத்தி செடிக்கு சாப்பிட கொடுத்தது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ முதல்ல இந்த 3 இதையும் நம்ம திரும்ப படிப்போமா? கத்தரிக்காய்க்கு குடை பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு? அந்த கடலை கொட்டைக்கு முத்து சிப்பி போல மூடி வச்சது யாரு? பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு? அந்த வாசனையில்லா காகித பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு? காகிதப்பூ நம்ம ரோட்ல எல்லாம் நம்ம கார்ல எல்லாம் போகும்போது சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் நம்ம போகும்போது நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி பூ கலர் கலரா இருக்கும். அதை தொட்டு பார்த்தோம்னா ரொம்ப மெல்லிசா பேப்பர் மாதிரியே இருக்கும். ஏன்னா அதுல எந்த விதமான வாசனையும் இருக்காது. இப்போ இந்த மாதிரி வாசனை இல்லாத அந்த பூவுக்கு இப்படி வண்ணம் யார் அடிச்சது அப்படின்னு கேள்வி கேட்கிறார். ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு? ஆலமரத்துல பார்த்தோம்னா நிறைய விழுதுகள் என்ன பண்ணும்? தொங்கும். நம்ம கூட அதுல எல்லாம் ஊஞ்சல்லாம் நிறைய வாட்டி விளையாண்டுப்போம். அப்போ அந்த மாதிரி ஆலமரத்துல ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு அப்படின்னு கேக்குறாரு. அந்த தொட்டான் சினுங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யாரு? நம்ம தொட்டாச்சி நீங்க செடியில போய் நம்ம கை வச்சா என்ன பண்ணும்? உடனே அது தன்னுடைய இலைகளை மூடிக்கும். இப்போ அதை மூடிக்கிறதுக்கு கட்டளை போட்டது யாரு? யாரு யாரு கூறு அந்த இயற்கை அன்னையாம் ஆறு? கடைசியில யார் இந்த மாதிரி இதுகளெல்லாம் செஞ்சது? இயற்கை. இயற்கை அன்னை. இயற்கையை எதோட ஒப்பிடுறாங்க? அன்னையோட ஒப்பிட்டு இயற்கை அன்னை அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை அன்னையாம் பாரு அப்படின்னு சொல்றாங்க.
சரி குழந்தைகளா, தினமும் முதல்ல வாசிப்போம். யாரு 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 கத்திரிக்காய்க்கு குடைபிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு? அந்த கடலை கொட்டைக்கு முத்துச்சிப்பி போல மூடி வச்சது யாரு? பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்னக் கொடுத்தது யார்? அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு? ஆலமரத்திற்கு அத்தனை ஊஞ்சலை ஆடக் கொடுத்தது யாரு? அந்த தொட்டா சினுங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யாரு? யாரு யாரு கூறு, அந்த இயற்கை அன்னையாம் பாரு, வையம்பட்டி முத்துச்சாமி. பாடலை கேட்டு புரிந்து கொள்ளுங்க, பாடி மகிழ்க. என்ன சொல்லியிருக்காங்க? நல்ல பாடலை கேட்டு புரிஞ்சிட்டு அதை நல்லா பாடி மகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்றாங்க. பயிற்சி பக்கத்துக்கு நம்ம போவோம். ஒலித்து பழகுக. ஒலித்து பழகுகன்னு என்னது? சொல்லி சொல்லி பழகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல கற்று கொடுத்தது. கற்று கொடுத்தது அப்படின்னு என்னது? சொல்லி கொடுக்கணும். கற்று கொடுத்தது. மூடி வச்சது. மூடி வச்சதுன்னா என்னது? ஒரு டப்பாவை நம்ம என்ன செய்வோம்? மூடி வச்சு அதை திரும்பவும் திறப்போம். அப்போ மூடி வச்சது. தின்ன கொடுத்தது. வண்ணம் அடிச்சது. தின்ன கொடுத்ததுன்னா சாப்பிட கொடுத்தது. வண்ணம் அடிச்சது அப்படின்னு என்னது? வண்ணங்களை தீட்டுறது, கலர் அடிக்கிறது தான் வண்ணம் அடிச்சது அப்படின்னு சொல்லி. ஆட கொடுத்தது. ஆட கொடுத்ததுன்னா ஊஞ்சல் ஆட கொடுத்தது. கட்டளை போட்டது. கட்டளைன்னு என்னது? ஆர்டர். ஆர்டர் யார் போட்டது அப்படிங்கிற மாதிரி. இயற்கை அன்னை. இயற்கை அன்னை அப்படின்னா என்னது? நேச்சரை இயற்கை அன்னை அப்படின்னு சொல்லுவாங்க. படித்தும் எழுதியும் பழகுக. என்ன சொல்றாங்க? படிச்சும் எழுதியும் பழகுன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க எல்லாரும் என்ன செய்யணும் குழந்தைங்களா? ஒரு பேப்பரோ ஒரு நோட் எடுத்து பக்கத்திலே வச்சு இங்கே கொடுத்துருக்க இந்த சொற்களை எழுதி பழகுங்க. நம்ம இப்போ நான் வீடியோவில் படித்து சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு நோட் எடுத்து இது எல்லாத்தையுமே நீ எழுதி படிக்கணும். எடுத்து கூட்டி எழுதி படிங்க. கா இத் தா ரி இக் கா இ கத்தரிக்காய். கா த லை இக் கோ இக் டை கடலை கொட்டை. மு இத் து இச் சி இப் பி முத்துச்சிப்பி. பா ரு இத் தி இச் சே டி பருத்தி செடி. பா இஞ்ச் சு மீ இட் டா இ பஞ்சு மிட்டாய். கா கி தா இப் பூ காகிதப்பூ. தோ இட் தா சி நு இங் கி தொட்டா சினுங்கி. அடுத்து பொறுத்துக. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? பொறுத்து சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை நம்ம படித்தோம் இல்லையா? அதில் இருக்கிற வார்த்தைகளை கொடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? பொறுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம பொருத்துவோமா? முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? கத்தரிக்காய். கத்தரிக்காய் என்ன எதெல்லாம் இங்கே பொருந்தும்னு நம்ம பார்க்கணும். நொத்துச்சிப்பி கூட பொருந்தும்னா பொருந்தாது. ஊஞ்சல் பொருந்தாது. வண்ணம் பொருந்தாது. பஞ்சு மிட்டாய் பொருந்தாது. குடை பொருந்தும். ஏன்னா கத்திரிக்காய் மேல என்ன இருந்துச்சு? குடை பிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்ப கத்திரிக்காய் குடை. கடலை கொட்டை. கடலை கொட்டை எப்படி இருந்துச்சு? முத்துச்சிப்பி மாதிரி தானே இருந்துச்சு. ஆமா, அதனால முத்துச்சிப்பியோட நம்ம இதை பொருத்திடணும். பருத்தி செடி. பருத்தி செடி கூட என்ன இது பண்ணாங்க? ஊஞ்சல் பண்ணாங்களா? இல்லை. வண்ணம் இல்லை. பஞ்சு மிட்டாய்? ஆமா.
அப்ப பஞ்சு மிட்டாய் வந்து தின்ன கொடுத்தது யாருன்னு கேட்டாங்க. அப்ப பஞ்சு மிட்டாய். ஆலமரம். ஆலமரம் வந்து ஊஞ்சலா? ஆமா. ஆலமரத்துல ஊஞ்சல், இத்தனை ஊஞ்சல் வந்து ஆட கொடுத்தது யாரு அப்படின்னு வந்து கேட்டாங்க. காகிதப்பூ. காகிதப்பூன்னு என்ன இருக்கு? ஒண்ணே ஒண்ணுதான் இருக்குங்கன்னா வண்ணம். வண்ணம் தீட்டியது வந்து யாரு அப்படின்னு கேட்குறாங்க. கலந்துரையாடுதல். இப்பாடலில் உனக்கு பிடித்த வரிகள் எவை? ஏன்? என்ன கேட்குறாங்க, இந்த பாடல்ல உங்களுக்கு பிடிச்சது என்னது? எந்த வரி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நானா இருந்து என்ன சொல்வேன்? ஆலமரம் சொல்லுவேன். ஏன்னா ஆலமரத்துல இருக்கிற விழுதுகள் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம வந்து என்ன செய்யலாம்? அது ஜாலியா ஊஞ்சல் கட்டி நம்ம ஆடலாம். அதனால எனக்கு வந்து அந்த வரிகள் பிடிக்கும். உங்களுக்கு அதே மாதிரி எந்த வரிகள் பிடிக்கும்னு நீங்க வந்து சொல்லலாம். சரி குழந்தைகளா, இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு நம்ம போவோம். நம்மை சுற்றி. நம்மை சுற்றி இருக்கிறத பத்தி வந்து நமக்கு ஒரு பகுதி வந்து தந்திருக்காங்க. இதுல என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். தூங்கும் மூஞ்சி மரத்தின் இலைகளை கவனித்திருக்கிறீர்களா? காலையிலும் மாலையிலும் எப்படி இருக்கும்? இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க நமக்கு வந்து படமா வந்து போட்டு தந்திருக்காங்க. காலையில பார்த்தீங்கன்னா, இந்த இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கும். விரிஞ்சு இது பண்ணி பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கும். பஞ்சு மாரி. அதே நேரத்துல இந்த மரத்த சாயந்தரம் பார்த்தா எப்படி இருக்கும்? இலைகள்லாம் தொங்கி போய் மூடி இருக்கும். அதனால தான் இது வந்து இதோட பேர் என்னது? தூங்குமூஞ்சி மரம். காலையில விழிப்பா இருக்கும். சாயந்தரம் வந்து இப்படி மூடிக்கும். அப்ப அதனால தான் இது பேர் என்னது? தூங்குமூஞ்சி மரம். அப்ப காலையில விழிப்பா இருக்கும். மாலையில சோர்ந்து போய் இருக்கும். அடுத்து. பட்டாசு காயை தண்ணீரில் போட்டால் என்ன நடக்கும்? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க எல்லாருமே இந்த பட்டாசு காய் பார்த்துருக்கீங்க தானே? ஆமா. இந்த காய்களை வந்து நம்ம தண்ணிக்குள்ள போட்டோம்னா அது என்ன ஆகும்? வெடிச்சு விதைகள்லாம் வெளியே வந்து தெறிக்கும். இப்ப அதனால தான் இந்த காய் பேர் என்னது? பட்டாசு காய். இப்ப தண்ணீர்ல போட்டா என்ன நடக்கும்? வெடித்து சிதறும் அப்படின்னு வந்து எழுதும். சூரியகாந்தி பூக்களை பார்த்திருக்கிறீர்களா? அனைத்தும் ஒரே திசையை நோக்கி இருக்கும். இப்ப பாருங்க, சூரியகாந்தி பூ பார்த்திருக்கீங்களா? சூரியன் மாதிரியே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? எல்லாமே ஒரே திசையை வந்து நோக்கி வந்து இருக்கும். அது சூரியன் வந்து எந்தெந்த பக்கத்துக்கு போகுதோ, அந்தந்த பக்கத்துக்கு அதுவும் வந்து என்ன பண்ணும்? திரும்பிட்டே போகும். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால வந்து என்னது? சூரியகாந்தி பூ வந்து அனைத்தும் எல்லாமே எப்படி இருக்கும்? ஒரே திசையா பார்த்த மாரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பலமுறை சொல்லிப்பால் கிடைக்கும் சொல்லை எழுதுக. இப்ப நமக்கு இங்க சில சொற்கள் வந்து குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம வந்து இத வந்து ஒரு 1, 2 தடவ நமக்கு சொல்லி பார்த்தோம்னா, இதோட சரியான வார்த்தை என்னன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். தரிகத், தரிகத், தரிகத். அப்ப என்னது? கத்தரி. அப்ப நம்ம எழுதணும் இங்க. கா இத் தா ரி. கத்தரி. லைக்கட, லைக்கட, லைக்கட. அப்ப என்னது? கடலை. கா டா லை. கடலை. சல்லோஞ்ச், சல்லோஞ்ச், சல்லோஞ்ச். அப்படின்னு என்னது? ஊஞ்சல். ஊ இஞ்ச் சா இல். ஊஞ்சல். டைக்கு, டைக்கு. அப்படின்னு என்னது? கொடை. கூ டை. டாய்மிட், டாய்மிட். அப்படின்னு என்னது? மிட்டாய். மீ இட் டா இ. மிட்டாய். சரி குழந்தைகளா, இதோட உங்களோட முதல் பாடம் பகுதி வந்து முடிஞ்சிருச்சு. இதை வந்து நீங்க திரும்ப திரும்ப வீட்டில் வந்து நல்லா பயிற்சி பண்ணி நல்ல மாதிரி எல்லாத்தையும் வந்து எழுத்து கூட்டி திரும்பவும் வாசிச்சு பாருங்க. மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன். பாய்.